அந்த இராணுவங்களின் தேவன் என்று சொன்னால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆளுகை செய்கிறவர், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆற்றலை வெளிப்படுத்துகிறவர், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அழிவை வெளிப்படுத்துகிறவர், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறவர். அவர்தான் நம்முடைய தேவனாகிய சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா. எழுதியிருக்கிற எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற ஆரம்பித்து விடும். உங்களை பற்றி என்ன சொன்னாரு? உங்கள் வயது திரும்ப வாழ வயது போலாம், நிறைவேறும். இந்த வார்த்தை உங்களுக்கு மாம்சமாயிரும். அப்படி என்றால் என்ன பொருள்? ஆமா, எனக்கு தான் இதை சொல்லி இருக்கிறாரு. சத்தியத்தை சரியாக அறிந்து சக்சஸ்ஃபுல்லாக வாழ துவங்கி இருக்கிற எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் கோடி மடங்கு பெருகுவீர்களாக என்று சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஏனென்றால் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றன? சூப்பர் நேச்சுரலா இருக்கின்றன. இயற்கையான வழியில தேவன் ஒருவரையும் ஆசீர்வதிக்கவில்லை. வேதமெங்கும் தேடி வாசியுங்கள். ஏனென்றால் the very name of our Lord is wonder. அவருடைய நாமம் அதிசயமானவர். ஹல்லேலூயா. 268வது அவருடைய அனந்த ஞானம் வச்சி செய்கிறவர் வையகத்து நாயகர். மிக இன்ட்ரெஸ்டிங்கான பாடம், ஆனால் மிக முக்கியமான பாடம். பாருங்கள், நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் என்ன தெரியுமா? சேனைகளின் கர்த்தர். என்ன கர்த்தர்? சேனைகளின் கர்த்தர். அப்படி என்றால் என்ன? சேனை என்றால் என்ன? இராணுவம், இல்லையா? அப்ப நம்ம தேவன் யாரு? இராணுவங்களின் தேவன் என்று சொல்லி, அதாவது சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லி 100க்கும் அதிகமான வசனங்கள்ல எழுதியிருக்குங்க. நீ அப்படி சர்ச் பண்ணி பாருங்க. 100க்கும் அதிகமான வசனங்களிலே நம்முடைய தேவனுடைய நாமம் இராணுவங்களின் தேவன் என்று எழுதியிருக்கிறது. அவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர்களுடைய சத்துருக்களுக்கு வச்சு வச்சு செய்திருக்கிறாரு. அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். பாருங்களேன் அருமையான தேவர்களே, பாருங்கள், இது அவருடைய அந்த இராணுவங்களின் தேவன் என்று சொன்னால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆளுகை செய்கிறவர், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆற்றலை வெளிப்படுத்துகிறவர், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அழிவை வெளிப்படுத்துகிறவர், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறவர். அவர்தான் நம்முடைய தேவனாகிய சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா. ஓ, வாட் a loving daddy. அந்த இராணுவங்களின் தேவன் எங்கே இருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கட்டுமா? பார்ப்போம். அங்கே சங்கீதம் 46வது அதிகாரம் 7வது வசனம். Psalm 46:7. சேனைகளின் கர்த்தர். நான் அதை அப்படியே வாசிக்கிறேன், அப்பதான் உங்க மைண்ட்ல போகும். நம்ம தேவன் சாதாரண தேவன் அல்ல. என் பிரச்சனையெல்லாம் தீர்க்கிறதுக்கு அவர் இராணுவங்களின் தேவனாக இருக்கிறார். இராணுவங்களின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அந்த இராணுவங்களின் தேவன் என்ன செய்கிறார் பாருங்கள். 8வது வசனம், சங்கீதம் 46:8-9 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். பூமியிலே பால்கடிப்புகள் நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். 10வது வசனம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். இராணுவங்களின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இது பழைய ஏற்பாடுங்க. ஆமா, ரைட்? எத்தனை பேர் இது உங்களுக்கு புரிகிறது? பழைய ஏற்பாட்டிலே இராணுவங்களின் தேவன் இஸ்ரவேலர்களோடு கூட தான் இருந்தாரே தவிர அவர்களுக்கு உள்ளே இல்லை. புதிய ஏற்பாட்டில் அவருடைய குமாரனுடைய இரத்தத்தினாலே நம்மை முற்றிலுமாக தகுதிப்படுத்தி என்ன செய்துட்டாரு? நீங்களே அவர் குடியிருக்கிற கோயிலாக மாறிவிட்டீர்கள். அவர் உங்களுக்குள்ளேயே இராணுவங்களின் தேவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நான் தைரியமா சொல்றேன், இன்னொரு மொழியில சொல்றேன்,
நீ இராணுவங்களின் தேவனுடைய யாராக இருக்கிறாய்? புத்திரனாக இருக்கிறாய். இன்னும் ஒருபடி மேல போய் சொல்லட்டுமா? எந்த வசனத்தின் அடிப்படையில்? யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 34 மற்றும் 35வது வசனங்கள். யாரு சொன்னது? இயேசு சொன்னது. நீங்கள் தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டு உள்ளதினாலே இப்பொழுதே நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் இராணுவங்களின் தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இன்னொரு விதத்தில் சொல்ல போனா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ மகனே, தெய்வ மகளே, நீங்கள் இராணுவங்களின் தேவர்களாக இருக்கிறீர்கள். அறிந்து கொள்ளுகிறவர்கள் அற்புதமான வாழ்க்கை வாழுவீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தருளுவாராக. ஆமென். இன்னைக்கு பாடம் என்னன்னா, அந்த இராணுவங்களின் தேவன் தம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலர்களுக்காக சத்துருக்களுக்கு என்னென்ன காரியங்களை எல்லாம் வச்சு செய்தார்னு பார்க்க போறோம். ஆமென். என்னுடைய செய்திகளை கேட்கிற எல்லாருமே கிருபை கிருபை கிருபை. நீங்க விசுவாசத்துல பெருகி கொண்டே இருக்கிறீர்கள். தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். தொடர்ந்து இந்த புஸ்தகங்கள் 20 புஸ்தகங்கள் இருக்கின்றன. ஆங்கிலத்தில் இருக்கின்றது, தமிழில் இருக்கிறது, ஸ்பெயின்ல இருக்குது, ஹிந்தியில இருக்குங்க, மலையாளத்தில் இருக்கு, தெலுங்குல இருக்குங்க. இதை வாசியுங்கள் அருமையானவர்களே. இயேசு கிறிஸ்து உங்களை பற்றி சொன்னவைகளை உங்க மைண்ட் அக்செப்ட் பண்ணிடும். இப்ப நான் ஒரு வார்த்தை சொல்றேன், நீங்கள் இராணுவங்களின் தேவனாக இருக்கிறீர்கள். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். எப்படி தேவனுக்கு வியாதி கிடையாது, அப்படி உங்களுக்கு வியாதி வராது. அவருக்கு விபத்து கிடையாது, போரிங் கிடையாது, வியாகுலம் கிடையாது, விரக்தி கிடையாதுங்க. எதுவுமே நம்மை அணுகாது. ஏனென்றால் நாம் தேவர்களாக இருக்கிறோம் என்பதை உங்க மைண்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும். எழுதியிருக்கிற எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற ஆரம்பித்து விடும். உங்களை பற்றி என்ன சொன்னாரு? உங்கள் வயது திரும்ப வாழ வயது போல ஆகும், நிறைவேறும். இந்த வார்த்தை உங்களுக்கு மாம்சமாயிரும். அப்படி என்றால் என்ன பொருள்? ஆமா, எனக்கு தான் இதை சொல்லி இருக்கிறாரு. ஆகையினால் தான் கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஓ, தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வேதத்தில் பல உதாரணங்கள் இருந்தாலும் 3 உதாரணங்களை மாத்திரம் பார்க்கிறோம். என்ன செய்ய போகிறோம்? வச்சு செய்த வையகத்து நாயகன். முதலாவது நம்ம எங்க வாசிக்கிறோம் என்றால் எக்ஸோடஸ்ல வாசிக்கிறோம். அங்க எப்படி சத்துருக்களுக்கு அவர் வச்சு செய்தார் பாருங்கள். உங்களுக்கு அந்த சம்பவம் தெரியும். அதனால நான் ஒன்றொன்றுக்கு 3-4 நிமிடங்கள் தான் எடுக்க போறேன். உதாரணத்துக்கு பாருங்களேன், இஸ்ரவேல் ஜனங்களை இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்து அந்த எகிப்தியர்களை பயங்காட்டி முதுகு காட்ட பண்ணி பார்வோனுக்கு திகில் பிடிக்க வச்சு, ஐயா சாமி நீங்க போயிட்டு வாங்க அப்பா, நாங்க சும்மா போக மாட்டோம், ஆண்டவர் சொல்லிட்டாரு, எல்லாரும் நீங்க என்ன செய்யணும், அந்த எகிப்தியர்கிட்ட கேட்கணும், எங்களுக்கு பொண்ணு வேணும் வெள்ளிய வேணும். கேட்குறாங்க. பீரோவை திறந்து எடுத்துடுங்க, இடத்த காலி பண்ணுங்க, எங்க தலை பிள்ளைகள் எல்லாம் இறந்து போனாங்கப்பா, நாங்களும் செத்து போயிடக்கூடாது, சீக்கிரம் ஓடுங்கன்னு விரட்டி விட்டாங்க. சரிங்களா? ஆனா பார்வோனுடைய இருதயத்தை தேவனே திரும்ப கடினப்படுத்துகிறார். ஏன்? இதை விட பெரிய காரியங்களை செய்து நான் வச்சு செய்யணுப்பா, இவங்களை இப்படி சும்மா விடக்கூடாது. கல்மழையினாலே அநேக மிருக ஜீவன்கள் அழிக்கப்பட்டன. கடைசி நாளிலே அந்த பஸ்கா அனுசரித்த பொழுது இஸ்ரவேலர் குடும்பத்தில் தலைப்பிள்ளைகள் எல்லாம் சங்காரிக்கப்பட்டார்கள். இவனுக்கு இது போதாது, இன்னும் நான் வச்சு செய்யணும். அப்போ என்ன ஆண்டவரை செய்ய போறேன்? நீ போ மோசே, நான் உனக்கு செய்கிறேன். அங்க வந்தா என்ன செஞ்சுட்டு செங்கடல் வந்துட்டு. பின்னால யாரு? பார்வோனின் சேனை. 430 வருஷம் அடின்னு அடித்தவர்கள், இந்த பக்கம் அடி வாங்கினவங்க, லட்சக்கணக்கான ஜனங்கள். மோசேட்ட சிம்பிளா சொன்ன, அவன் அழகா சொல்றாரு பாருங்க, நீங்க அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து. அப்படின்னு என்ன அர்த்தம்? மோசே கஷ்டம்லாம் படாத, உன் கோலை நீட்டுப்பா, கோலை நீட்டி சமுத்திரத்தை திறந்து விடு. அப்படியே சமுத்திரத்தை திறந்து போயிட்டாங்க. அப்புறம் தான் வருது, என்ன வருதுன்னு நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? அதே செங்கடலுக்குள்ள அதே தரை மார்க்கமாக பார்வோருடைய சேனை அங்கே வந்து கொண்டே இருக்கிறது. தேவன் எப்படி வச்சு செய்தார் என்று சொல்லி அங்கே யாத்திராகமம் 14வது அதிகாரம் 26, 27, 28வது வசனங்களிலே நான் வாசிக்கிறேன்.
The book of Exodus chapter 14 verses from 26. கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர்கள் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றான். கையை நீட்டினாலும் அற்புதம், கோலை நீட்டினாலும் அற்புதம். எத்தனை பேர் புரியுதுங்க? கோலை நீட்ட சொல்றாரு, இப்போ கையே நீட்டினா போதுங்கிறாரு. 27வது வசனம், அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடிய காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். 28வது வசனம், ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்திலே பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனும் தப்பவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமென். நாட் ஈவன் ஒன், ஒருவன் கூட தப்பில்லைங்க. உன் பிரச்சனை ஒன்று கூட உன்னை தொடராது. சின்ன பிரச்சனை கூட உன்னை தொடாது. சத்தியத்தை நீ சரியாக அறிந்து. ஆண்டவர் எப்படி வச்சு செய்தாரு? அவர்களில் ஒருவனும் தப்பவில்லை. ஹல்லேலூயா. வாட் a loving daddy. ஹல்லேலூயா. அந்த தேவன் மாறிவிட்டாரா அருமையானவர்களே? ஹல்லேலூயா. சத்தியத்தை நீங்க சரியா அறிஞ்சா போறீங்க. நீங்க பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்று சொன்னாரே, பூமிக்கு ஒளியாக இருங்கள் என்று சொல்லல. உப்பாக இருங்கள், இருக்கிறீர்கள். You are the salt and you are the light of the world. What does it mean? You are the solution. நீயே தீர்வு. நீதான் தீர்வு பையன். நீ சேனைகளின் தேவனாக இருக்கிறாய். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர். ஒரு இடம் ரெண்டு இடத்துல இருங்க, 3 இடங்களிலே சத்துருக்கள், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சத்துருக்களில ஒருவன் கூட தப்பவில்லையா? இஸ் இட் நாட் அ சீரியஸ் மேட்டர்? இஸ்ரவேலர்களை துரத்தி வந்த ஆயிரக்கணக்கான போர் வீரர்களிலே ஒருவனும் தப்பவில்லை. ஆகவேதான் ஆவியானவர் இந்த பேரை கொடுத்திருக்கிறாரு, வச்சி செய்கிற வையகத்து நாயகர். ஹல்லேலூயா. ஓ, வாட் a loving daddy. இரண்டாவது, எங்கே அப்படி பயங்கரமான காரியத்தை செய்தார் என்று சொல்லி ஆயி பட்டணத்துல நடந்த அந்த சங்காரத்தை வாசித்து நம்ம தியானிப்போமா? எப்படி வச்சு செய்தாரு? ஒருவனும் தப்பல. வாசிக்கிறேன் உங்களுக்கு. ஜாஷுவா 8:21 and 22. யோசுவா 8வது அதிகாரம் 21 மற்றும் 22வது வசனங்களிலே, பதிவிருந்தவர்கள் பட்டணத்தை பிடித்ததையும் பட்டணத்தின் புகை எழும்புகிறதையும் யோசுவாவும் இஸ்ரவேலரும் பார்த்தபோது திரும்பிக் கொண்டு ஆயையின் மனுஷரை முறியடித்தார்கள். 22வது வசனம், பட்டணத்தில் இருந்தவர்களும் அவர்களுக்கு எதிர்பட்டதினால் சிலர் இப்புறத்திலும் சிலர் அப்புறத்திலும் இருந்த இஸ்ரவேலின் நடுவே அகப்பட்டு கொண்டார்கள். ஆகையால் அவர்களில் ஒருவரும் தப்பி மீந்திராதபடிக்கு அவர்களை வெட்டி போட்டார்கள். ஆயி பட்டணத்தார தேவன் எப்படி தம்முடைய சேனைகளுக்கு கொடுத்தார் என்றால் அதனுடைய விளைவு என்னவென்று சொல்லி பார்த்தால், அங்கே ஒருவனும் தப்பவில்லை, எல்லாரையும் அவர்கள் அழித்து போட்டார்கள். அல்லேலூயா. இன்னும் 27வது வசனம் வாசிக்கிறேன். யோசுவா 8:27, கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளையிட்ட வார்த்தையின்படியே மிருக ஜீவனையும் அந்த பட்டணத்தின் கொள்ளையையும் மாத்திரம் இஸ்ரவேலர்கள் எடுத்துக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், 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 நல்லவர். அவர் நல்லவர். ஆண்டவர் நல்லவர் மாத்திரமல்ல, மாறாதவர். யோசுவாவுக்கு ஒரு காரியத்தையும் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்ய மாட்டாருங்க. யோசுவாவின் தேவன் நம்முடைய தேவன். அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். அவர் பலன் குன்றி போகவில்லை. அவருடைய அற்புதமான செயல்கள் மாறி போகவில்லை. அருமையானவர்களே, சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமத்தை நீங்கள் தியானித்து கொண்டே இருக்கலாம். 100க்கும் அதிகமான வசனங்கள்ல இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆமென். ஓ, தேங்க்யூ லார்ட். வாட் a loving daddy. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால்
நாம் சேனைகளின் கர்த்தரை நமக்குள்ளாக கொண்டவர்களாக இருக்கிறோம். எனவே நாம் இராணுவமாக இருக்கிறோம். நான் எப்படி தைரியமா சொல்றேன்? நீயே ஒரு இராணுவம்னு நான் எப்படி சொல்றேன்? வசனத்துக்கு வெளியே நான் போறதே இல்லை. பைபிள்ல உதாரணம் இருக்கணும், இல்லைன்னா நான் சொல்றதே இல்லை. ஒருத்தன் தானங்க போனா, யோனத்தான் ஒருத்தன் தானே போனா. கடற்கரை மணலத்தனையான போர் வீரர்கள், இவர்களை அழிப்பதற்கு ஒரு யோனத்தான் போனாங்க. அவனுக்கு ஒரு நாலேஜ் இருந்தது. நம்ம தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். கொஞ்ச பேரை கொண்டாயிலும் அநேக பேரை கொண்டாயிலும் எனக்கு இன்னைக்கு வெற்றியை தருது அவருக்கு சப்ப மேட்ரு. ஏன்? அவர் இராணுவங்களின் தேவன். நான் இன்னைக்கு ஒத்தையே தான் போறப்பா. யோனத்தான், நான் ஒரு யங் பாய். ஐ நோ தட். ஐ நோ வாட் ஐ எம் டாக்கிங் அண்ட் வாட் ஐ எம் டூயிங். நான் என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியும், என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியும். He was very clear in his talk and in his activities. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் யோனத்தானின் தேவன் இராணுவங்களின் தேவனாக உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆமென். யோசுவாவின் தேவன் இராணுவங்களின் தேவனாக உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். மோசேயின் தேவன் உனக்குள்ளாக இராணுவங்களின் தேவனாக வாசம் பண்ணிக்கொண்டு உன்னை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். யோனத்தானை போல எழும்பு, மோசேயை போல எழும்பு, யோசுவாவை போல எழும்பு. ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. அன்பின் பிதாவே, என்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, ஓ எல்லாருக்கும் ஒரு தைரியம் உண்டாவதாக, ஒரு தில்லு உண்டாவதாக, இவர்களுக்குள்ள இருக்கிற பயம் எல்லாம் விலகி ஓடுவதாக, இவர்களுக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் விலகி ஓடுவதாக, இவர்களுக்குள்ளே இருக்கிற அறியாமை அகன்று போய் என்று கட்டளையிடுகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என்னோடு இணைந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களை. 20 நூற்றாண்டுகளிலே செய்யாததை 20 வருஷத்துல செய்து முடிப்போம் என்று எனக்கு ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிறார். நம்முடைய தலைமுறையிலே நாம் தேவனை ஏமாற்ற போறதில்லை. எப்படி ஏமாற்ற மாட்டோம்? இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்து, அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்து, அவருடைய வார்த்தையை உறுதி செய்து, இராணுவங்களின் தேவனை உலகத்திற்கு காட்டும்படியாக தேவன் உங்களை என்னோடு இணைத்திருக்கிறார் என்று நான் அசைக்க முடியாதபடி நம்புகிறேன். ஆமென். ஒரு நாளில் சந்திப்போம் அருமையானவர்களே. இன்னைக்கு நீங்க கனடாவில் இருந்து பார்க்கிறீங்களா, அல்லது ஆஸ்திரேலியாவில இருந்து பார்க்கிறீங்களா, அல்லது மலேசியா சிங்கப்பூர்ல இருந்து பார்க்குறீங்களா, நீங்க உலகத்துல எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீங்க லண்டன்ல இருந்தாலும் சரி, நியூயார்க்ல இருந்தாலும் சரி, நம்ம ஒரு நாள்ல முகமுகமாய் சந்திப்போம். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்து இருக்கிறது போல நம்முடைய பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்து இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் நீங்கள் இராணுவமாக எழும்ப போகிறீர்கள். கர்த்தர் நல்லவர். மூன்றாவது பாருங்க, நான் 3 உதாரணம் தான் எடுக்கிறேன். 3 உதாரணத்திலே ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருது, ஒருவனும் தப்பவில்லை, ஒருவனும் தப்பவில்லை. மூன்றாவது பாருங்களேன், யோசுவாவுக்கு விரோதமாக 3 பெரிய இராணுவங்கள் வருகின்றன. அதை நான் உங்களுக்கு முதலாவது வாசிக்கட்டுமா? 2 நாளாகமும் 20வது அதிகாரம் 1வது வசனம். 2 நாளாகமும் 20வது அதிகாரம் அங்கே 1 மற்றும் 2வது வசனங்களிலே, இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். 3 தேசத்து இராணுவங்கள் யோசபாத்தை எதிர்த்து வருகிறது. 2வது வசனம், சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். தேவனுடைய சேனையாகிய யோசபாத்துடைய சேனையை முறியடிக்க 3 தேசங்கள்ல இருந்து இராணுவங்கள் வருகின்றன. கர்த்தர் அங்கே எப்படி வச்சு செய்தார் என்று நான் உங்களை வாசிக்கட்டுமா? அங்கே அதே 20வது அதிகாரம் 20லிருந்து 25வது வசனங்களை நான் ஏன் வாசிக்கிறேன் தெரியுமா? ஏன் என் நாவால பஞ்சு பண்ணி வாசிக்கிறேன்னா, வார்த்தையில் தாங்க சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு. அதனால்தான் நான் நிறுத்தி வாசிக்கிறேன். இதை எடிட் பண்றவங்கிட்ட சொல்லியிருக்கிறேன், நான் வாசிக்கும் பொழுது ஸ்கிரீன்ல அந்த வார்த்தை இருக்க வேண்டும். ஏனென்றால் ஐயா அந்த சூப்பர் நேச்சுரல் வல்லமையை அவருடைய வார்த்தையில தான் வைத்திருக்கிறார். நான் அதை வாசிக்கிறேன்.
அங்கே 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். வச்சு செய்யறதுன்னா என்னதுன்னு புரியுதா? உன் பிரச்சனை அதே ஒன்ன சண்டை போட்டு அழிஞ்சு போகும். ஒரு சும்மா இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று சொல்கிறேன். உனக்கு கேன்சர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, தைராய்டு இருக்குது, டயபெட்டிஸ் இருக்குது. ஏன்னா நிறைய விசுவாசிகளுக்கு இப்படி 4-5 வியாதி இருக்குது. நீ சத்தியத்தை சரியாக அறிஞ்சினா அந்த வியாதி எப்படி அழிஞ்சு போகும் தெரியுமா? இந்த வியாதிகளே ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டு அழிஞ்சு போகும். புரிந்து கொண்டால் நீங்கள் வெற்றியை பார்ப்பீர்கள். ஆமென். பாருங்க, கர்த்தர் எழும்ப பண்ணினார், அதனால தான் அவர் செய்தார் என்று சொல்லுகிறேன். 22வது வசனத்தில், எப்படி என்றால் அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்து குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். சேயீர் குடிகளை அழித்து தீர்ந்த போது தாங்களும் தங்களில் ஒருவரையொருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள். எப்பா, உனக்கு வேலையே கிடையாதுப்பா. யோசபாத் சேனைக்கு வேலையே கிடையாதுங்க. நீங்க சும்மா நிற்பீர்கள், நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுவீர்கள். ஏன்? இராணுவங்களின் தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். பாருங்கள், இன்னும் அடுத்த வசனமும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 24வது வசனம், யூதா மனுஷர் வனாந்தரத்தில் உள்ள சாம கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள், ஒருவரும் தப்பவில்லை. நோட் இட் டவுன். ஒருவரும் தப்பு இல்லைங்க. ஆனால்தான் நான் சொல்றேன், ஒரு பிரச்சனை கூட நீ வாழ வேண்டியதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். நீங்கள் எந்த வியாதியோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை, எந்த பிரச்சனையோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க கர்த்தரை தேடித்தானே இந்த செய்தியை கேட்குறீங்க. பாருங்கள், என்னுடைய செய்திகளை சத்தியத்தை சரியாக போதிக்க தேவன் எனக்கு இறங்கி கிருபை செய்ததுனாலே நீங்கள் என்னுடைய செய்திகளை கேட்கும் பொழுது வாஞ்சையோடு கேட்குறீங்க, கர்த்தரை தேடுகிறீங்க. எனவே உங்க வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று இராணுவங்களின் தேவன் சொல்லுகிறார். நான் தைரியமாக சொல்லுகிறேன். அருமையானவர்களே, ஹல்லேலூயா. ஓ, வாட் a loving daddy. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். அருமையானவர்களே, ஓ தேங்க்யூ பாஸ்டர். பாருங்க, அப்போ பழைய ஏற்பாட்டிலே தன்னுடைய பிள்ளைகளுக்காக வச்சு செய்த சேனைகளின் கர்த்தர் புதிய ஏற்பாட்டிலே உனக்காக எனக்காக ஒரு காரியத்தை வச்சு செய்திருக்கிறார்ப்பா. அதை பார்த்து நான் முடிப்போமா? ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். உங்களுக்கும் பாருங்க, எனக்கும் ஒரே ஒரு சத்துரு தான், இல்லை 2 சத்துருன்னே வைப்போம். ஒரு சத்துரு யாரு? பிசாசானவன். இன்னொரு சத்துரு யாரு? நியாயப்பிரமாணம். ஐயா, அந்த 2க்கும் வச்சு செய்துட்டாரா இல்லையா? அதை நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? எப்படி பிசாசுக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் கர்த்தர் முற்றுப்புள்ளி வைத்தார். கொலோசேயர் 2வது அதிகாரம் 14 மற்றும் 15வது வசனங்கள். Colossians chapter 2 verses 14 and 15. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இல்லாதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. ஹல்லேலூயா. ஐயா, நமக்கு விரோதமாக இருந்ததுங்க. ஐயா, இஸ்ரவேல் தேசத்து ஜனங்களுக்கு விரோதமாக பல தேசத்து இராணுவங்கள் வந்தது போல நமக்கு விரோதமாக இருந்தது என்னதுங்க? நியாயப்பிரமாணம், கட்டளைகள். அதை என்ன செய்தார்? அதை கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடைத்து 613 பிரமாணங்களையும் குழி தோண்டி புதைச்சு. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லதுங்க. பாருங்கள், இன்னும் பிசாசுக்கு என்ன செய்தார் என்று வாசிப்போமா? எப்படி பிசாசுக்கு வைத்து செய்தார்? கொலோசேயர் 2:15 பாருங்க. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கனமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில வெற்றி தெரிந்தார். அது யாரு? அதிகாரமுடையவனாய் இருந்தவன். இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசுக்கு இருந்த எல்லா வல்லமையையும் உரிந்து கொண்டு நிர்வாணமாக்கி அப்படிதான் வச்சு செஞ்சாருங்க.
நியாயப்பிரமாணத்தையும் வஞ்சி செய்து குழி தோண்டி புதைச்சிட்டாரு. சத்துருவிட்ட இருந்த வல்லமையையும் உரிந்து வாங்கிட்ட கொடுத்துட்டு அவனை நிற்கதியாக வைத்திருக்கிறார். அவனுக்கு வச்சு செய்துட்டார். அல்லேலூயா. அதைத்தான் நியாயப்பிரமாணத்துக்கு என்ன செய்தாரு? எபேசியர் 2:14-15-16. ஏன் அதுக்கு வச்சு செய்தாரு? உனக்கும் உன் தேவனுக்கும் இடையில நடுச்சுவராக இருந்து பகையை உண்டாக்கி கொண்டிருந்தார். என்ன செய்தார்? தகர்த்தார், கொண்டார், ஒழித்தார். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. சோ அருமையானவர்களே, எந்த ஆயுதமும் வாய்க்காதுங்க. அவர் தான் சொன்னார், உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று நான் தைரியமா சொல்றேன், நீ எதை விசுவாசிக்கிறாயோ அது நடக்கும். இது என்ன சொல்லியிருக்கு? எந்த ஆயுதமும் உனக்கு விரோதமா வாய்க்காது. உனக்கு விரோதமா எழும்புற எந்த ஆயுதமும் வாய்க்காது. கர்த்தருடைய கிருபையினால் நான் தைரியமா சொல்றேன், என்னோடு சேர்ந்து இணைந்துக்க. எனக்கு விரோதமா எந்த ஆயுதமும் எழும்பாது. அது என்ன எழும்பிட்டு வர எழும்பாது. ஐயா, வாதை என் கூடாரத்தை அணுகாதுப்பா. வியாதி வந்த பிறகு விரட்ட வேண்டியது இல்லைங்க. அதுதான் அந்த வசனம். எது? உனக்கு விரோதமாக உனக்கு ஒரு சளி பிடிச்சிட்டு அதை விட்டா, அப்படி விட்டா என்ன செஞ்சிடும்? ஃபீவரா மாறிடுது, அப்புறம் டெங்குவா மாறிடுது, அப்புறம் மரணம் வந்து ஏதோ ஒண்ணு. சளி பிடிச்ச உடனே நீ விரட்டி விடுறா. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? சளியே பிடிக்காதுங்கிறது. எத்தனை பேர் புரியுது? எந்த வசனத்தின் அடிப்படையில் சொல்லுகிற? வாதை உன் கூடாரத்தை அணுகாது, வியாதி உன் கூடாரத்தை அணுகாது, ஏழ்மை உன் கூடாரத்தை அணுகாது. மகனே, மகளே, ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். சோ வாட்? உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீ பேசு. இந்த கூடாரத்துக்குள்ள எந்த தரித்திரமும் வராது. இந்த கூடாரத்துக்குள்ள எனக்கும் மனைவிக்கும் இடையில பிசாசு நீ சண்டையை தூண்டி விட முடியாது. எந்த குழப்பமும் வராது. நான் தேவனுடைய பிரசன்னத்தினாலே என்னுடைய பங்களா நிரம்பி இருக்குது, என்னுடைய அரண்மனை நிரம்பி இருக்குது என்று பேசு. ஹல்லேலூயா. ஓ வாட் a loving daddy. எப்பா, பிசாசுக்கும் வச்சு செய்துட்டாரு, எல்லா தரித்திரத்துக்கும் வச்சு செய்துட்டாரு, எல்லா வியாதிக்கும் வச்சு செய்துட்டாரு. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு சின்ன குறைவோடு கூட வாழ வேண்டிய அவசியம் இல்லை. கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். கிருபை. நம்முடைய செய்திகளை கேட்டு அநேகர் விடுதலை அடைகிறார். இந்த செய்தியை நீங்க கேட்டு இருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்திருக்கு, இல்லை என்று சொல்ல முடியாது. ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் நல்ல நிலமாக இருக்கிறதுனால இந்த நிலத்துல விதையுங்கள். இந்த செய்தியை இன்னும் அநேக மீடியாக்கள் மூலமாக நாம் கொண்டு செல்ல நமக்கு என்ன வேண்டி இருக்குது? கம்ப்யூட்டர் வேண்டி இருக்கிறது, கேமரா வேண்டி இருக்கிறது, மீடியாவில் இன்வெஸ்ட் பண்ண பணம் வேண்டி இருக்கிறது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறதுனால இதுவரைக்கும் நீங்கள் விதைக்கவில்லை என்றால் விதைக்க துவங்குங்கள். ஒரு விதையானது, ஒரு நாவல் பழ விதையானது வருஷந்தோறும் ஆயிரக்கணக்கான கனி கொடுக்கிறது போல நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு டாலரும், நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு ரூபாயும் வருஷம் பல்லாயிரம் மடங்காக பெருகி உங்களையும் உங்கள் சந்ததியும் வாழுவார்கள். எனவே நீங்கள் இதில் தைரியமாக விதையுங்கள். இப்பொழுது இருக்கிறதை போல சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டீர்கள். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள், உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.